ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி நம்ம புஷ்பா 2 த ரூல் படத்தோட நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றினா பாசிட்டிவ், நெகட்டிவ், தென் இந்த படத்தோட ஓவராலான என்னோட ரிவ்யூ என்னன்றதை இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். தென் இந்த படம் ஆல்ரெடி பார்த்தவங்க உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புஷ்பா 1 ரிலீஸ் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த புஷ்பா 2 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் இப்போ ஓவராலாக எப்படி இருக்குது, இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை வந்து அப்படியே பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை வந்து பார்த்துடலாம். ஸோ படத்தோட பாசிட்டிவ்னும் போது கண்டிப்பாக நம்ம வந்து அல்லு அர்ஜுனை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் தான் இந்த படத்தோட ஒரு மெயின் ஹீரோ. அவர் தான் இந்த ஒரு படத்தை மொத்தமாகவே கட்டி இழுத்துட்டு போகிறாருன்னே சொல்லலாம். இந்த படத்தை அவர் தான் தாங்கி பிடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிங், டான்ஸ், ஃபைட்டு, அவரோட ஆட்டிடியூட், அவர் ஐகானிக் ஸ்டார்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவரோட மொத்த பார்ட்டையுமே இந்த படத்தில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங் இந்த படத்தில் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. தென் அதே மாதிரி ஃபஹத் ஃபாசில், ஸோ அவரும் அவரோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஆக்டர் தான். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இடங்கள் அவருக்கு வந்து காமெடி பண்ண ட்ரை பண்ணுறேன், கிரிஞ்சு பண்ணிட்டாங்க நான் எனக்கு லைட்டாக தோணுச்சு. பட் ஆக்டிங் வைஸ் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காரு. எப்பயும் போல யூஸ்வலாக சூப்பராக அவரோட பார்ட்டையும் வந்து செம்மையாக பண்ணிட்டாரு. தென் இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சிஎஸ் தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நான் டிஎஸ்பி நினைச்சேன், பட் அவர் இந்த படத்துலேருந்து விலகிட்டாரு. சாங்ஸ் மட்டும் தான் அவர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. மற்றபடி இந்த படத்தோட ஓவரால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சிஎஸ் தான் போட்டிருக்காரு. அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி அவரே போட்டிருக்காரு, நான் தான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பிச்சு உதறிட்டாருன்னே சொல்லலாம். சாம் சிஎஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமேசிங்கான ஒரு பிஜிஎம் கிங்னே சொல்லலாம். கைதி, இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த படத்துல பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இது போக அந்த ஒரு பழைய புஷ்பாவோட ஐகானிக் பிஜிஎம் லைட்டாக அவரோட ஸ்டைலில் வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷ்டாக போட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. நிறைய இடங்கள் பிஜிஎம் வந்து சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ அதனால அதுவும் ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஓவராலாக அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்க்கு வந்து இது ஒரு பயங்கரமான ட்ரீட்னு சொல்லலாம். அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இதை தாண்டி தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு சூப்பராகவே கனெக்ட் ஆகும். ஏன்னா அது வந்து அவங்களோட ஒரு ஹீரோ, அவங்களோட ஒரு ஸ்டார். ஸோ அவரோட படம் போது யூஸ்வலாக அங்கே எப்பயும் போல செலிப்ரேஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக அமைஞ்சிரும். இப்போ அதை தாண்டி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்கு. அதுவும் என்னன்றதா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டே என்ன கேட்டிங்கன்னா, இதில் வந்து லென்த் அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகமான டியூரேஷன். இந்த கதைக்கு பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, தேவையே இல்லாமல் ஜவ்வா நிறைய சீக்வன்சஸ் வந்து இழுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவு நிறைய விஷயங்களை ட்ரிம் பண்ணியிருந்தா கூட இது கொஞ்சம் கிறிஸ்பா ஃபாஸ்டா இருந்திருந்தா கூட இது தெரிஞ்சுக்காது. பட் நிறைய இடங்கள்ல நிறைய லேக் சீக்வன்ஸ் இருந்தது. உண்மையிலேயே தியேட்டர்ல நம்மள வந்து ரொம்ப டயர்ட் ஆக்குச்சு. படம் ஓரளவு போயிட்டு தான் இருக்கு, ஆக்ஷன், ஃபைட் அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. பட் ரொம்ப ரொம்ப லென்த்தை இழுத்து வச்சிருக்காங்க நிறைய சீக்வன்சஸ். இதை தாண்டி எப்பயும் போல தெலுங்கு படம்னாலே உங்களுக்கு தெரியும், ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ், அப்புறம் பஞ்ச் டைலாக், பில்டப் ஷாட்ஸ், தென் கண்டிப்பா ஒரு 4-5 பாட்டு இருந்துரும். இந்த படத்தையும் அங்கங்க ஒவ்வொரு இடங்களா பாட்டு இருக்கு. இந்த பாட்டை கட் பண்ணியிருந்தாலே டியூரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுவுமே தேவையில்லாத ஒரு விஷயங்கள்னு சொல்லலாம். தென் ஆக்ஷன் கோரியோகிராஃபி டீசென்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப சூப்பரான ஆக்ஷன் கோரியோகிராஃபின்லாம் எனக்கு சொல்லவே தோணல. பிகாஸ் புஷ்பா 1ல வந்து முடிஞ்ச அளவு ப்ராக்டிக்கல் ஸ்டஃபா இருக்கும். லைக் எப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்ல அவரோட மூஞ்சியை கட்டிட்டு ஸ்டண்ட்லாம் நடக்கும். அதெல்லாம் அமேசிங்கான ஒரு கோரியோகிராஃபி. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பார்ட் 1ல பண்ணியிருந்தாங்க. பார்ட் 1ஓட சக்சஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருச்சு. என்னவோ ஒரு மாஸ் கமர்ஷியல் டெம்ப்ளேட் ஃபிலிமுக்கு வர அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் படங்களில் போட்டிருக்காங்க. ஹார்பர் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்தது. அதை தாண்டி மோஸ்ட்லி இந்த கன் ஷாட்ஸ், இப்போ இந்த படம் வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்ன்றனால எல்லாருமே டகால் மிஷின் கன்னை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸ்வல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், ரொம்ப இம்ப்ரெசிவாலாம் எதுவும் இல்லை. தென் இன்னொரு மிகப்பெரிய நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டபிலிட்டி. எல்லாராலையும் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சு, அடுத்து இதுதான், அதுக்கு அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸான நீங்களே நிறைய விஷயங்கள் வந்து கெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருக்கு. யூஸ்வலான ஸ்டோரி, எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை, ஆல்ரெடி நிறைய இடங்களை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலிங். ஸோ இப்படின்றனாலே மோஸ்ட்லி நம்மளை வந்து இன்ட்ரெஸ்டிங்காவோ ஹுக் பண்ணல. அதன் காரணமாக லென்த்தும் சேர்ந்து நம்மளை வந்து ஒரு அடி அடிக்குது. இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக அமையுது இந்த படத்தில். ஸோ ஓவராலாக படம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக தான் இருந்தது. ஆல்ரெடி புஷ்பா 1 எனக்கு பர்சனலி வந்து அவ்வளோவா கனெக்ட் ஆகல. ஒரு சில மாஸ் சீக்வன்சஸ், ஃபைட்டு வேணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக அந்த ஃபைனல் போர்ஷன், புஷ்பா 1ஓட ஃபைனல் போர்ஷனில் ஃபாஃபா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதெல்லாம் எனக்கு புஷ்பா 1ல லைட்டாக பிடிச்சிருந்தது. பட் புஷ்பா 2ல எனக்கு நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகல. பெரிய எதிர்பார்ப்பு இருந்த படம், பட் அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்யல. மேபி தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு, அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு படம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஃபிலிமாக இருக்கும். பட் மற்ற ஆடியன்ஸ்க்கு, மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வந்து இது எப்படி போய் ரீச் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. டப்பிங்கும் தமிழ்ல வந்து ஒழுங்கா இல்ல. டைலாக் டெலிவரி, அல்லு அர்ஜுன் ஸ்லாங்ல ஒருத்தர் ஒரு மாதிரி பேசியிருக்காரு, பாக்கு போட்டுட்டு பேசுற மாதிரி, அதெல்லாம் வந்து செட்டே ஆகல. டப்பிங் எனக்கு வந்து ஒட்டல. இதன் காரணமா கொஞ்சம் ஆவரேஜ் தான் சொல்வேன் இந்த படம் எனக்கு. இதை தாண்டி இந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன்ல
படத்தில் இருக்கும்போதே டேரக்டருக்கும் ஆக்டருக்கும் ஒரு கிளாஷ் ஒன்று போச்சு. ஆக்டருக்கு இந்த படமும் பிடிக்கல அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் வேற ஆல்ரெடி வந்து இருந்தது. புஷ்பா படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கும் சுக்குமாருக்கும் வந்து ஒரு ஃபைட்டு, இதன் காரணமாக ஷூட்டிங் வந்து நின்றுச்சு. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் அந்த டைமில் போச்சு. அவர் வந்து வேண்டாம் வெறுப்பா இந்த படம் 2 வருஷம் நம்ம இதுக்கு உழைப்பு போட்டு நடிச்சிருக்கோமேன்றதுக்காக உட்காந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லக்கூடிய ரூமர்ஸ் நியூஸஸும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ தெலுங்கு சைட்லேருந்து தெலுங்கு மீடியா நியூஸஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீக்குவலுக்கு வேற ஒரு எண்டிங் வச்சு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நடக்குமா என்னன்றது வந்து தெரில. அல்லு அர்ஜுன் இதுக்கப்புறம் டேட்டு கொடுப்பாரா அப்படின்றதுலாம் தெரில. ஓவராலாக ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிம், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக தான் எனக்கு தோணுது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க, உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்பாய்லர் ரிவ்யூ டெஃபினட்டாக இன்னைக்கு ஈவினிங் இல்லைனா நாளைக்கு மார்னிங் வந்து போஸ்ட் பண்ணுறோம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.